கிடைக்கும் போது அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் என் லைஃப்பில் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. நான் எங்கள் வீட்டில் இருந்த வரையும் மீன் நிறைய செய்வாங்க. ஆனால் எனக்கு மீனே பிடிக்காது. சிக்கன் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அப்போ சிக்கன்லாம் வாங்கியே கொடுக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல சிக்கன் மட்டும்தான் கிடைக்கிது, மீனே கிடைக்க மாட்டேங்குது. அதிசயமாக வெள்ளிக்கிழமை மதியமாக ஒரு அங்கிள் வந்து மீன் கொண்டு வந்தாங்க. அந்த மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதை வாங்கிட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு எல்லாம் ரெடி பண்ணி நைட் டின்னருக்கு வெள்ளிக்கிழமை சாம்பார், ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டோம். சாட்டர்டே மார்னிங் மாமியார் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நவாப்பழ மரத்தை பார்த்துட்டேன். அதுவும் நாட்டு நவாப்பழம். எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது தெரியுமா? இதை விடுவோமா நம்ம அப்படின்னு இறங்கி நான் பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து இப்போ உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பேக் பெயின், அந்த ஆப்ரேஷன் பண்ணதுனால ரொம்ப சிக்காக இருக்குது. ஹஸ்பண்டுக்கும் உடம்பு சரியில்லை. ஸோ மாமியார் வீட்டுக்கு போய் ஒரு 2 days ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் நவாப்பழம் சாப்பிட்டு கரும்பு ஜூஸும் குடிச்சிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.